நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி, அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 18. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவில் இருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். சிந்தனை. ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. யோவான் இயேசுவை வார்த்தையாக அறிமுகப்படுத்துகின்றார். இந்த வார்த்தையே தொடக்கத்தில் இருந்தார். இவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின, உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அந்த வார்த்தையே வாழ்வு என்றும் ஒளி என்றும் யோவான் நற்செய்தியாளர் அறிமுகப்படுத்துகின்றார். இந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. ஒளியையும் இருளையும் நாம் காண்கின்றோம். இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரான சக்திகளா, ஒன்றோடொன்று மோதிக்கொள்கின்றனவா என்றால் இல்லை. அவை ஒன்றுக்கொன்று எதிரான சக்திகள் அல்ல, அவை மோதிக்கொண்டு இருப்பதும் இல்லை. மாறாக இருள் என்பது ஒளி இல்லாத நிலையே. எங்கு ஒளி இல்லையோ அங்கே இருள் இருக்கும். அவ்வாறே வெப்பமும் குளிரும். குளிர் என்பது வெப்பம் இல்லாத நிலையே. வெப்பத்தை ஏற்றும் போது குளிர் இல்லாது போகிறது. இயற்கையின் இந்த சட்டம் எமது ஆன்மீக வாழ்வில் பெரும் பாடத்தை கற்பிக்கின்றது. இருள் அல்லது தீமை என்பது கடவுளுக்கு எதிராக போராடுகின்ற வலிமையான சக்தி அல்ல, மாறாக அது கடவுள் இல்லாத நிலையே. சாத்தான் இருளின் சக்தியை அல்லது தீமையை எம்மேல் திணிப்பதில்லை. அது எமக்குள் இருக்கும் கடவுளின் பிரசன்னத்தை அணைக்க முயல்கிறது. எமது அன்றாட வாழ்வின் தெரிவுகளின் மூலம் கடவுளை நாம் தள்ளிவிட எம்மை தூண்டுகின்றது. இவ்வாறு கடவுளை எமது வாழ்வில் இருந்து விலக்கி வைப்பதே ஆன்மீக இருளாகும். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய ஆன்மீக உண்மை இது.
ஏனெனில் எங்கே ஆன்மீக ஒளி உள்ளதோ, எங்கே கடவுளின் அருள் இருக்கின்றதோ, அங்கே தீமையின் இருள் இருக்க மாட்டாது. இருள் ஒளியை வெற்றி கொள்வதில்லை என்ற வார்த்தைகள் சொல்லும் உண்மை இதுவே. தீமையை மேற்கொள்வது என்பது கிறிஸ்துவை எம் வாழ்வில் வரவேற்றுக் கொள்வதாகும். கிறிஸ்துவிடம் இருந்து பாவம் எம்மை திருப்பிவிட அனுமதிக்காமையாகும். அன்றாடம் எமது வாழ்வில் நாம் அனுபவிக்கும் ஒளியுடனான இருளுடனான போராட்டத்தை இன்று சிந்திப்போம். எங்கே நான் கடவுளின் அருளை இழந்து போகின்றேன்? எங்கே இருள் என்னை மேற்கொள்ளுகின்றது? இலகுவாக இந்த போரில் வெற்றி பெறலாம். அதாவது ஒளியாகிய இயேசுவை எம் வாழ்வில் வரவேற்றுக் கொள்வதன் மூலம் வெற்றி கொள்ளலாம். செபம். ஆண்டவரே, எமது உள்ளத்தின் ஆழத்தில் உமது அருளொளி ஊடுருவச் செய்தருளும். ஆமென்.